ஒரு அழகான ஆற்றங்கரையில் பெரிய மரம் ஒன்றில் ஒரு காக்கா வாழ்ந்து வந்தது. அது சாதாரண காக்கா இல்ல, கொஞ்சம் வித்தியாசமான காக்கா. ஏன்னா அந்த காக்காவுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. மினுமினுக்கும் பொருட்களை பார்த்தாலே அது மகிழ்ச்சியில் திளைக்கும். சூரிய ஒளியில் ஜொலிக்கும் சிறிய கற்கள், உடைந்த கண்ணாடி துண்டுகள், குழந்தைகள் விளையாடி போட்டுச் சென்ற சிறிய பொம்மைகள், ஏதாவது ஒளிர்ந்தால் அது உடனே போய் அதை எடுத்துக்கொண்டு வரும். அப்படி சேகரித்த எல்லா பொருட்களையும் தன் கூண்டில் வைத்து ரசித்து ரசித்து பார்த்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் காலை காக்கா பசி கொண்டு உணவு தேடி பறந்தது. இன்று நல்ல சாப்பாடு கண்டுபிடிக்கணும் என்று அது நினைத்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கும் அழகான கல் அதன் கண்களில் பட்டது. ஆஹா, என்ன ஒரு அழகு என்று காக்கா சொன்னது. உணவை மறந்து உடனே அந்த கல்லை எடுத்துக்கொண்டு தனது கூண்டுக்கு சென்றது. அப்படியே நாட்கள் கடந்து போயின. ஒவ்வொரு நாளும் காக்கா உணவை விட மினுமினுக்கும் பொருட்களை தேர்வு செய்தது. அதன் கூண்டு நிறைய ஜொலிக்கும் பொருட்களால் நிரம்பியது. ஆனா அதன் உடல் மட்டும் நாளுக்கு நாள் பலவீனமாகிக் கொண்டே போனது. ஒரு நாள் காக்காவுக்கு மிகவும் பசி எடுத்து பறக்க கூட முடியாத அளவுக்கு சோர்ந்து போனது. அப்போதுதான் அது சிந்திக்க ஆரம்பித்தது. என்னிடம் இவ்வளவு அழகான பொருட்கள் இருக்கின்றன, ஆனால் எனக்கு சாப்பாடில்லையே. அது ஒரு கல்லை பார்த்து கேட்டது, நீ எனது பசியை தீர்ப்பாயா? அந்த கல்லோ அமைதியாக இருந்தது. அப்போது காக்காவுக்கு உண்மை புரிந்தது. ஜொலிப்பதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானது இல்லை. உண்மையில் தேவையானது உணவு, உடல் நலம்தான். அன்று முதல் காக்கா தனது பழக்கத்தை மாற்றிக்கொண்டது. முதலில் உணவை தேடி சாப்பிட்டு பிறகுதான் மற்ற விஷயங்களை பார்த்தது. அதன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறியது.